சாதம் சூப்பர். நீ சாப்பிட்டே? இதே மாதிரி தாண்டா உங்கள் அப்பா பஸ் ஓட்டிகிட்டு இருப்பார்ல டிரைவர். மத்தியானம் உட்காந்து சாப்பிடும்போது எது செஞ்சு கொடுத்தாலும் லெமன் ரைஸு, தயிர் சோறு எது செஞ்சாலும் ஃபோன் பண்ணுவார். அம்மா சூப்பராக இருந்துச்சு அம்மா, லெமன் ரைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க பாரு, ஒரு நாளைக்கு தயிர் சாதம் சூப்பராக இருந்துச்சுங்க பாரு. அப்படி எல்லாம் எது செஞ்சாலும் சாப்பிட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவார் என்கிட்ட. அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறோம். ஒரு வாரம் இறங்காமல் பஸ் ஓட்டினார், டிரைவர் இல்லை. ஷிஃப்ட்டு மாற்றுவாங்கள்ல, இறங்கவே இல்லை ஒரு வாரம். அப்போ ஃபோன் பண்ணார், கடையில் சாப்பிட்டு வயிறு புண்ணாயிடுச்சு. அப்புறம் ஃபோன் பண்ணார், இந்த மாதிரி எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரியா, தயிர் சோறு மட்டும் கொண்டு வந்து தரேன். ஒரு சரின்னு சாதம் வச்சு நல்லா. மேட்டுப்பாளையத்தில் இருந்தோம், காந்திபுரம் வரணும். ஃபோன் பண்ணி சொன்னது சமைச்சு நல்லா கொலன்னு கடைஞ்சி மத்துக்கோல் பருப்பு மத்தில் கடைஞ்சி தயிர் பால் ஊற்றி அப்புறம் மாதுளம்பழம் போட்டு நல்லா எல்லாம் கலக்கி எடுத்துகிட்டு காந்திபுரம் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். சரிண்ணா அப்புறம் வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது மணி 10க்கு மேலே இருக்கும். அப்போ தான் அவங்க சாப்பிடுவாங்க நைட்டு, வண்டியெல்லாம் நிறுத்திட்டு இல்லை. அப்போ ஃபோன் பண்ணுறாரு அந்நேரத்துக்கு. தயிர் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, மாதுளம்பழம் அந்த கொலன்னு சாதமும், வயிறெல்லாம் குழுன்னு ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த ஹோட்டலில் தின்னு ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் அப்படின்னு. அதான் எங்கள் அம்மா அடுத்த நாள் அதென்ன அவருக்கு மட்டும் அப்படி செஞ்சு கொடுத்தா எனக்கு ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுன்னுச்சு எங்கள் அம்மா. சரிம்மா செஞ்சு தரம்மா அப்படின்னேன். அது மாதிரி எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா இருந்துச்சுன்னா உடனே பாராட்டிடுவார் கூப்பிட்டு. ஸோ நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு சின்ன ஒரு ஃபோன் கால் வந்து எப்போ பண்ணதோ வந்து இப்போ வரையும் அந்த ஞாபகங்களோடையே வந்து எப்பயுமே சின்ன விஷயங்கள் தான் கடைசி காலத்தில் அந்த நம்ம வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸாக கேரி பண்ணி வாழ்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்.